ஐயா வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னங்க? பெரியசாமி சார். பெரியசாமி. இது எந்த இடங்க? இது ஆடிட்டோரியத்து பக்கத்தில் இருக்கு. ஆடிட்டோரியம் என்ன காலேஜ்? விவேகானந்தா காலேஜ். விவேகானந்தா காலேஜ். விவேகானந்தா காலேஜ் என்ன திருச்செங்கோடு? திருச்செங்கோடு, இளையாம்பாளையம், திருச்செங்கோடு. சரி சரி. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? இப்போ 1 வருஷமாக இருக்கு. 1 வருஷமாக இருக்கிறீங்க. சரி. நம்ம செல்கானில் அந்த பம்பு ஒன்று இருக்கணாங்களா? இது மோட்டர் தான். ஆமாம், இறக்குனாங்க. எப்போ இருக்கணாங்க? 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. சரி. இதுக்கு முன்னாடி என்ன வந்ததுங்களா இந்த போரில்? இந்த போரில் வந்து ஏற்கனவே மோட்டார் வச்சுருந்தாங்க. மோட்டர் வச்சுருந்தாங்க? ஆமாம். அதாவது இந்த மோட்டர், தண்ணி மோட்ரு. தண்ணி மோட்ரு. அந்த மோட்டர் வந்து அடிக்கடி ஒயர் ஏதோ ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ரஸராக மாற்றிட்டாங்க. ஓ, கம்ப்ரஸராக மாட்டாங்க. சரி சரி. அது பார்த்தீங்களா? அந்த ஃபால்ட் வந்தெல்லாம் பார்த்தீங்களா? நாங்கள் முன்னாடி பிறகு இறக்கும்போது ஏற்றும்போது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். 2 ஷிஃப்ட்டுக்காரர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் எத்தனை நாள் வரும்? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே ஃப்ளஷிங் பண்ணாங்க இந்த போரை. அதனால் ஈல்டெல்லாம் நிறைய தான் வந்ததுங்க. அப்புறம் மோட்டரில் இந்த கம்ப்ரஸரை மட்டும் போட்டு விட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து 1 வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே மோட்டர் இருந்ததுங்க, கம்ப்ரஸர் போட்டு. அதான் பழைய மோட்டர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்களா? எடுத்துட்டாங்க. நீ சொல்ல மாதிரி பார்த்து இங்கே எத்தனை போர் இருக்குங்க? இங்கே நான் பார்க்குறது வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு போருங்க, அந்த VCW பின்னாடி ஒரு போர் இருக்கு, அந்த கிரவுண்டில் ஒரு போர் இருக்கு. அது ஈல்டு கம்மிங்க. இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு தண்ணிக்கு பக்கமாக வரும். அப்புறம் பின்னாடி வந்து கிணறு இருக்குது. சரி. இப்போ நான் வந்து இப்போ காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை மொத்தமாக உங்களுக்கு சுமார் எத்தனை போர் தெரியும் உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 4 போர் பார்க்குறீங்க. சரி. இப்போ 4 போரில் பார்த்தீங்கன்னா இந்த போரில் உங்களுக்கு மோட்டர் எடுத்துகிட்டு கம்ப்ரஸர் போட்டாச்சு. சரி. உங்களுக்கே தெரியுது அந்த மோட்டர் பிரச்சனையினால, ஒயர் பிரச்சனையினால மோட்டர் ஓட்ட முடியல. எத்தனை அடி போர் ஆளுங்க? இது 800 சொன்னாங்க. 800 சொன்னாங்க. சொன்னாங்க. இப்போ கம்ப்ரஸர் மாட்டி எவ்வளோ தண்ணி வருங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சு தண்ணிக்கு, 1 இன்ச்சு தண்ணிக்கு கூட ஒரு 1.5 இன்ச்சு தண்ணிக்கு. இல்லை, ரெண்டு பைப்பில் வருதுங்க. ஆமாம், 2 பைப்பும் சேர்ந்து ஒரு 1.5. அவ்வளோதான். இப்போ வந்து ஈல்டு வந்து பைப் ஃபுல்லாக வர்றதுனால இப்போ அவ்வளோதான் இங்கே ஈல்டு வரும். இல்லை, பைப் மேலே நிறைய போட்டுருக்கீங்களா? ஒரு 200 அடி பைப் மேலே ஒரு 400 அடி நம்ம இறக்கிருக்கேன்னு சொன்னாங்க. மேலே கிடக்குது தண்ணி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பைப்லையுமே ஒரு உறிஞ்சு வந்தாவே 2 இன்ச்சு தண்ணி ஆச்சா? அதான் 2 இன்ச்சு தண்ணி கிட்ட வரும். 2 இன்ச்சு தண்ணி வரும். ஏன்னா விட்டு இது பண்ணுறதுனால. இல்லை, உங்களுக்கு ஃபோர்ஸாக வருது இல்லை? ஃபோர்ஸாக வருது. ஃபோர்ஸாக வரும்போது உங்களுக்கு தண்ணி 2 இன்ச்சு தண்ணி பக்கமாக வரும். சரி. இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி 2 பைப்பில் தண்ணி வருதா? நான் இது வரைக்கும் நானே போர் இறக்கிருக்கேன். நான் மெக்கானிக்கல் தான். ஓ, அப்படியா? ஆமாங்க. நாங்கள்லாம் ஃபுட்பால் வந்து நாங்களே வந்து கொஞ்சம் பெரிய பைப் போட்டு, அது ஹோல்ஸ் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டு, நாங்கள் ஒரு 1.5 இன்ச்சு பைப்பு அப்படியே ஒரே பைப் தான் PVC ஏற்றிட்டு எடுத்துருப்போம். இது மாதிரி 2 இன்ச்சு பைப் வந்து பார்த்துக்கல. சரி. இந்த விவேகானந்தா காலேஜுங்க. ஆமாங்க. நீங்கள் இதை மட்டும் தான் பார்க்குறீங்களா? வெளியே இதை மட்டும் தண்ணி வரது மட்டும் பார்த்துக்கிறீங்களா? எனக்கு வந்து தண்ணி வந்து கீழ் தர தொட்டிக்கு வந்து அங்கேருந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க, போர் ஒன்று இருக்குது, இந்த போர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தர தொட்டிக்கு இங்கே தண்ணி வந்துடும். ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க? அந்த கிணத்து மோட்டர் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடுங்க. போர் வந்து 6-7 மணி நேரம் ஓடும். இது வந்து ஒரு 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஓடும். இப்போ பைப் பார்த்தீங்கன்னா சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு மேலே அங்கே சுற்றி போட்டுருக்கிறீங்க. ஆமாங்க. என்ன கீழே இது ஆழம் இருக்குது. தேவைன்னா மறுபடியும் இறக்கலாம் அப்படின்ட்டு மேலே வச்சிருக்கீங்க. சேர்மன் வந்து பார்த்தாரா? அவர் வந்து இன்னும் போர்கிட்ட நான் வந்தது பார்க்கலீங்க. சொல்லி அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க. வேற வந்து அவங்க இறக்குறதுக்கெல்லாம் வந்தாங்க இல்லைங்க. அவங்க சூப்பர்வைசர் அவங்கெல்லாம் வந்து எலக்ட்ரீஷியன் அவங்கெல்லாம் பார்த்து போகிறாங்க. சரி. அடிக்கடி வந்து பார்க்குறாங்க ஈல்டு வருது என்னன்ட்டு அதை வந்து பார்க்குறாங்க. தண்ணி வருதான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் அடிக்கடி வந்து பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க ஒரு நாளைக்கு இந்த கம்ப்ரஸர்? ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஓட்டுறோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓட்டுறீங்க. தண்ணி இது குறையுதா? இல்லைங்க, அதே அந்த ஈல்டு அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. அப்படியே வந்துட்டு இருக்குது. சுமார் ஒரு 2 இன்ச்சு தண்ணி அப்படியே வந்துட்டே இருக்குது. இப்போ ஃப்ளஷிங் பண்ணும்போது நான் கிட்ட இருந்தேங்க. 3-4 இன்ச்சு தண்ணி கிட்ட வரும். இந்த போருக்கு 4 இன்ச்சு தண்ணி வரும். தண்ணி வந்துகிட்டு இருந்தது. போர் ஏதோ கொஞ்சம் பிரச்சனைனால ஒயர் கடிக்குது அப்படின்னு கம்ப்ரஸர் மாற்றிட்டாங்க. சரி. இப்போ நீ டெய்லி 7 மணி நேரம் ஓட்டுறீங்க மாட்டிலேருந்து? மாட்டி ஒரு வாரம் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. தண்ணி ஒன்றும் குறையல. அன்றைக்கி அந்த மோட்டர் கூட ரிப்பேர்னு அன்றைக்கெல்லாம் 10 மணி நேரம் ஓட்டுனீங்க. ஓ, 10 மணி நேரம் ஓட்டுனீங்க. ஓ, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ஒன்றா தண்ணி ஹாஸ்டலுக்கு சப்ளை பண்ண முடியும்? ஆமாம். எத்தனை ஹாஸ்டலுக்கு போகுது? எங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து ஒரு ஹாஸ்டலுங்க, மெஸ் இருக்குது, உள்ளேயே கேண்டீன் இருக்குது, ஆர்வம் இருக்குது, அந்தாண்ட ஒரு காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு காலேஜ் இருக்குது. மொத்தம் 5 டேங்க் 6 டேங்க் 6 டேங்க் மேலே. இப்போ நீங்கள் தண்ணி பூரா பார்த்துக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
நானும் இன்னொருத்தர் என் கூட போட்டுருக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு அது லேடிஸ் காலேஜ் தண்ணினா ரொம்ப முக்கியம். எனி டைம் தண்ணி எந்த இடத்தும் எங்கேயும் நவர மாட்டாங்க. இங்க இருந்தே கூட டேங்கே மேலே வந்து எனி டைம் தண்ணி இருந்துகிட்டே தண்ணி இருக்கணும். அதை நீங்கள் போய் பார்ப்பீங்க, எப்படி பார்ப்பீங்களா? நீங்கள் எங்களுக்கு ஓவர்ப்ளை வரும். ஓ, நம்பி வந்தால் நிறுத்திடுவீங்க. ஓவர்ப்ளை வந்ததுன்னா கீழே இங்கே தொட்டிக்கிட்டு வரும். அங்கே காலேஜ் ஓவர்ப்ளை வந்ததுன்னா அந்த இடத்துல வரும். நாங்கள் போய் பார்த்துக்குவீங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து இது வரைக்கும் நம்ம விவசாயத்தை நிறையா கொடுத்துருக்குறோம், காடுகளுக்கு தோட்டத்துக்கு கொடுத்துருக்குறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காலேஜ், அதுவும் விவேகானந்தா இன்னைக்கு ஆசியாலேயே பிக்கெஸ்ட் உமன்ஸ் காலேஜ், அதில் வந்து நம்ம இறக்கிருக்கிறோம். சரி, அதான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம. நல்லா நீட்டாக ஓடுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க.